Hello students, welcome to Hiba Max 12th standard Max பார்த்துட்டு இருக்கோம் chapter 10 ordinary differential equation exercise 10.6ல first question இந்த வீடியோல solve பண்ணலாம். Solve the following differential equation அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு differential equation கொடுத்துட்டு அதை solve பண்ண சொல்லியிருக்காங்க. Question பார்க்கலாம். X plus y cos y by x into dx is equal to x into cos y by x into dy. இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை சொல்யூஷன் ஒரு வாட்டி எழுதிக்கலாம். x plus y cos y by x into dx is equal to x into cos y by x dy. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்மை நான் சால்வ் பண்ணுறதுக்கு இது ஹோமோஜீனியஸாக இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும். ஸோ ஹோமோஜீனியஸாக இல்லைன்னு பார்க்குறதுக்கு முதல்ல dy by dx ஃபார்மெட்டில் கொண்டு வரணும். dy by dx, அப்போ dy மேலே இருக்கு, dx தான் கீழே வருது. அப்போ இந்த டேர்ம் நியூமரேட்டரில் தான் இருக்கும். x plus y cos y by x நியூமரேட்டரில் இருக்கும். x cos y by x தான் டினாமினேட்டரில் வரும். x cos y by x தான் நமக்கு டினாமினேட்டரில் இருக்கு. x cos y by x வந்து டினாமினேட்டரில் இருக்கும். இப்போ இந்த ஹோமோஜீனியஸில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷன் எல்லா டேர்ம்ஸ்க்கு டிவைடட் பை எக்ஸ் செஞ்சு பார்க்க போகிறேன். ஸோ அப்போ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் காஸ் ஒய் பை எக்ஸ் அப்படியே இருக்கும், டிவைடட் பை எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் பை எக்ஸ். ஸோ இது ரெண்டும் கேன்சல், இது கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் 1 ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் காஸ் ஒய் பை எக்ஸ் டிவைடட் பைலையும் cos y by xன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் போது எல்லா ஃபங்க்ஷனுமே y by xன்னே இருக்கு பாருங்க. ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா g of y by x, இதோட டெஃபினிஷன் வந்து 10.13ல இருக்கும். சரிங்களா, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். this is a homogeneous differential equation அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஒன்ஸ் ஏதோ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படியே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி எடுத்துக்கோன்னா y by x இருக்கு பார்த்தீங்களா, y by x is equal to vன்னு எடுத்துக்கலாம். ஸோ y is equal to vx, இதில் நமக்கு எப்படி கிடைக்கும், y is equal to vxன்னு கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் இங்கே நம்ம எல்லாமே சால்வ் பண்ணுவோம். இதை ஒரு வாட்டி இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். dy by dx is equal to vx, uv மெத்தட். அப்போ u v dash x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 plus v u dash v differentiate பண்ண dv by dx. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்பர் 1 எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா, நம்பர் 1 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஈக்குவல் பண்ண போகிறோம் ரெண்டுத்தையும். ஸோ எழுதிக்கலாமா, x plus y cos y by x divided by x into cos y by x is equal to v plus x dv by dx. இப்போ நெக்ஸ்ட் லைனில் y இருக்கிற இடத்துல vxன்னு மாற்றி எழுதணும். y இருக்கிற இடத்துல vxன்னு மாற்றி எழுதணும். வேறு எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுனா y by x v, y by xும் v. ஸோ எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ x plus y இருக்கிற இடத்துல vx cos v divided by x into cos v is equal to v plus x dv by dx. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இது ரெண்டுத்துலேயும் எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, காமனாக வெளியே எடுத்துடலாம். காமனாக வெளியே எடுத்துட்டா 1 ப்ளஸ் வி காஸ் வி பை காஸ் வி வரும். ஏன்னா எக்ஸும் கேன்சல் பண்ணிடுவோம். பேலன்ஸ் இந்த சைடில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. நெக்ஸ்ட் லைனில் எக்ஸை காமனாக வெளியே எடுக்க சொன்னேன். அப்போ 1 ப்ளஸ் வி காஸ் வி டிவைடட் பை எக்ஸ் காஸ் வி இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ். x கேன்சல் பண்ணிடலாம். 1 plus v cos v by cos v, இந்த plus v வந்து இந்த சைடு வரும்போது minus v ஆகிடும், which is equal to x into dv by dx. இப்போ நெக்ஸ்ட் இது LCM எடுக்கலாமா, அப்போ 1 plus v cos v minus v into cos v divided by cos v is equal to x into dv by dx. இப்போ plus v cos v minus v cos v cancel. அப்போ 1 by cos v is equal to x into dv by dx. இப்போ v எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம்.
x எல்லாம் ஒரு சைடு. அப்போ டினாமினேட்டரில் இருக்க cos v dv பக்கத்தில் போயிடும். dx by dvன்னு மாற்றி எழுதிக்கலாம். அப்படியே cross multiple dx மேலே x கீழே அப்புறம் cos v into dv. ஸோ v எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டோம், x எல்லாம் இன்னொரு சைடு நம்ம கொண்டு வந்துட்டோம். வேரியபிளை செப்பரேட் பண்ண பிறகு ரெண்டு சைட்லையும் இன்டிகிரேஷன் நம்ம செய்யலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் dx by x இன்டிகிரேஷன் ஆஃப் cos v dv. இப்போ 1 by x இருக்கு, இங்கே cos v dx இருக்கு. 1 by x எப்படி எடுத்துக்கலாம்னா log x plus log c which is equal to cos v எப்படி வரும்னா sin v. கரெக்டா? இப்போ log xம் ப்ளஸில் இருக்கப்போ மல்டிப்ளிகேஷனில் மாற்றி எழுதிக்கலாம். அண்ட் v இருக்கிற இடத்துல நான் y by xன்னு மாற்றி எழுதிப்பேன். ஸோ log modulus of x in and c is equal to sin v இருக்கிற இடத்துல y by xன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதை வந்து இப்படி மாற்றி எழுதிக்கணும். y by x is equal to log xc. இது நம்ம கன்வீனியன்ட் தான். இப்போ நம்ம வந்து இங்கே இதை மாற்றி எழுதியிருக்கோம் அப்படின்னா cos v dv, இந்த பக்கம் dx by x வந்துச்சுன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் மாறியே வந்துடும். நம்ம வந்து அதில் இருக்கிற மாதிரியே கண்டினியூ பண்ணனால லாஸ்ட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகுது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எல்லாருக்கும் செம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் ஷேர் பண்ணிடுங்க. Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 10 Ordinary Differential Equation Exercise 10.6ல second question இந்த வீடியோல பார்க்கலாம். Solve the following differential equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The second one, x cube plus y cube into dy minus x square y into dx equal to 0. Solutionல given ஒரு வாட்டி எழுதிக்கலாம். x cube plus y cube into dy minus x square into y dx equal to 0. So first இந்த minus term நம்ம equal to அந்த side கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் dy by dx ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வரலாம். x cube plus y cube into dy is equal to x square y into dx. இப்போ dy by dx தான் வரணும். அப்போ இந்த term அப்படியே இருக்கும். x cube plus y cube தான் denominatorல வரும். சரியா? x square y அப்படியே இருக்கு, denominatorல x cube plus y cube. இப்போ இது ஹோமோஜீனியஸாக இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா டேர்மையும் டிவைடட் பை எக்ஸ் கியூப் ஹையஸ்ட் பவர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் கியூப் தான் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? இதால் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எப்போவுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே எக்ஸ் கியூபால் டிவைட் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் கியூப் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் கியூப். இது ரெண்டும் கேன்சல். இதில் ஒரு எக்ஸு கேன்சல் ஆகி இன்னொரு எக்ஸு மட்டும், ரெண்டு எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு ஒரு எக்ஸு மட்டும் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒய் பை எக்ஸ் டிவைடட் பை இது கேன்சல் ஆகிடும் 1 ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஹோல் கியூப். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுமே ஒய் பை எக்ஸ் மாதிரி இருக்கனால இது ஜி ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜி ஆஃப் ஒய் பை எக்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் differential equation. Differential equation எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதும் போது நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கொண்டு போடுவோம்னா y by x is equal to v and இதில் இருந்து y is equal to vxன்னு மாற்றிப்பேன். இப்போ இந்த டேர்மை தான் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். y is equal to vx. எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் vx நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? y is equal to vx ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ dy by dx is equal to uv. uv மெத்தட் அப்போ v into 1 plus x into dv by dx. ஸோ இதை நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். நம்பர் 1 இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கரெக்டாக? சப்ஸ்டியூட் 1 into ஃபஸ்ட்டு dy by dx என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து எழுத போகிறோம். dy by dx x square y by x cube plus y cube is equal to v plus x into dv by dx. இப்போ அடுத்த டேர்ம் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம்னா y இருக்கிற இடத்துலனா vxன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். y இருக்கிற இடத்துல vx. அப்போ x square into vx divided by
x cube plus இது ரெண்டுத்துக்குமே வரும் v cube x cube which is equal to v plus x into dv by dx. So next line la இதுல x into x இது x cube மாறிடும் by v divided by x cube common எடுத்துட்டா 1 plus v cube னு இருக்கும் which is equal to v plus x dv by dx. x cube cancel ஆயிடும். இப்போ நான் எழுதும்போது இதை மாற்றி எழுதிக்கிறேன். அப்போ வந்து ஃபைனல் இடத்துல வந்து நம்ம மாற்ற வேண்டாம். ஸோ v plus x dv by dx is equal to v by 1 plus v cube நான் மாற்றி எழுதிக்கிறேன். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணணும்னா v வந்து அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ x dv by dx is equal to v by 1 plus v cube plus v inside வந்தால் minus v. இப்போ LCM எடுக்கணுமா cross multiple பண்ணுவோம். So x into dv by dx is equal to v minus v into 1 plus v cube by 1 plus v cube. So x into dv by dx is equal to v minus v ones are v minus into plus minus v powerல 4 னு மாறிடும். சரிங்களா? divided by 1 plus v cube plus v ஒன்று minus v ஒன்று cancel. அப்போ x into dv by dx is equal to minus v power 4 divided 1 plus v cube. ஸோ இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சால்வ் பண்ண முடியாதுன்னும் போது நம்ம வேரியபிள்ஸை வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து dv இந்த சைடு இருக்கு. ஸோ இந்த டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கலாக இந்த சைடு வரும். 1 plus v cube மேலேயும் minus v power 4 into dv is equal to dx by x. அப்படியே தலைகீழ dx மேலே x கீழே. அண்ட் இந்த டேர்முக்கு இருக்கிற மைனஸை நம்ம இப்போ இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். 1 by v power 4 plus v cube by v power 4 into dv is equal to minus dx by x. இதில் 3 vல இதில் ஒரு v கேன்சல் ஆகிடும். அப்போ 1 by v power 4 plus 1 by v தானே, ஏன்னா இதில் ஒரு v இருக்கு 1 by v into dv is equal to minus dx by x. இப்போ இதை ஒரு வாட்டி நம்ம இன்டிகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை இன்டிகிரேட் பண்ணும்போது நான் எப்படி எழுதுவேன்னா இதை v பவர் மைனஸ் 4ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? ப்ளஸ் v இன்வர்ஸ், ஏன்னா x பவர் n வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். dv is equal to integration of minus வெளியே கூட எழுதலாம் dx by x. v பவர்ல 4 எப்படி எழுதலாம் n plus 1. அப்போ minus 4 plus 1 minus 3 divided by minus 3 plus v inverse. அப்போ 1 by v னா log v which is equal to 1 by x minus இருக்கு. அப்போ minus log x plus log c. இப்போ இங்கேயும் log இருக்கு. அப்போ இந்த v அந்த சைடு கொண்டு போயிடலாம். v power minus 3 by minus 3 is equal to minus log x plus log c minus log v. இப்போ logல எதெல்லாம் மைனஸ்ல இருக்கோ டிவிஷன், எதெல்லாம் பிளஸ்ல இருக்கோ அது வந்து மல்டிப்ளிகேஷன். இங்க ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு அண்ட் இப்போ இங்க ஒரு மைனஸும் இருக்கு. இப்போ எல்லா மைனஸும் நம்ம கேன்சல் பண்ணலாம். மல்டிப்ளைங் வித் மைனஸ் நம்ம செய்யும்போது நமக்கு இந்த டேர்ம் எப்படி வரணும், இந்த v கீழே கொண்டு வந்துடலாம். 1 by v cube 3v cube இல்லையா, 1 by 3 times of v cube is equal to minus log x வந்து பிளஸ்ஸா மாறிடும். அதே மாதிரி மைனஸ் log v வந்து பிளஸ்ஸா மாறிடும், பிளஸ் வந்து மைனஸா மாறிடும். இப்போ லாக்ல பிளஸ்னா மல்டிப்ளிகேஷன், மைனஸ்னா டிவிஷன் சொன்னேன். அப்போ 1 by 3 into v cube is equal to log x into v divided by c. கரெக்டா? இதுக்கப்புறம் v is equal to y by x ன்னு மாற்றிக்கணும். v இருக்கிற இடத்துலனா y by x ன்னு மாற்றிக்கணும். 3 into y by x whole cube is equal to log x into y by x divided by c. bracket ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும். இப்போ எக்ஸோ கேன்சல் ஆகிடும். இது எப்படி இருக்குன்னா x cube வந்து மேலே வந்துடும். divided by 3 into y cube இருக்கும் which is equal to log y by c மட்டும்தான் இருக்கும். ஏன்னா x வந்து கேன்சல் ஆயிடுச்சு, log y by c இருக்கு. இப்போ இந்த லாகையும் நான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இதை e பவரில் கொண்டு போயிடணும். இதை e பவரில் கொண்டு போயிட்டு இது ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ y by c is equal to e பவரில் x cube by 3 into y cube மாற்றி எழுதிக்கலாம்.
இப்போ எனக்கு y மட்டும்தான் வேணும். அப்போ cயும் இன்டூ பண்ணிக்கலாம். c இன்டூ e பவர் x cube divided by 3 times of y cube. அண்டர்ஸ்டாண்ட் அதுதான் சம். ஈச் லைன் ஒரு லைனுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுதுங்க. அப்போ எப்போவுமே எக்ஸாமில் கூட உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.